ஹே எவ்ரிவான், நோவல்ஸ் மரீனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய ஓஷன் கோயிங் வெசலோட என்ஜின் ரூம்குள்ள ஆழமா போய் அங்க இருக்கிற ரொம்பவே முக்கியமான ஒரு ஆக்சிலரி மெஷினரிய பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுதான் சென்ட்ரிஃபியூகல் பியூரிஃபையர். நீங்க எப்பவாவது ஒரு கப்பலோட என்ஜின் ரூமை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? அங்க வேகமா சுழலக்கூடிய அந்த ஸ்பின்னிங் மிஷின் எக்ஸாக்டா என்ன பண்ணுது? என்ஜின் ஏன் அது இவ்ளோ அதிகமா சார்ந்திருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இத பத்தி நாம ரொம்ப தெளிவாவும் டெக்னிக்கலாவும் பிரேக் டவுன் பண்ணி பாப்போம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சென்ட்ரிஃபியூகல் பியூரிஃபையர், இதை நாம சென்ட்ரிஃபியூகல் செப்பரேட்டர்னு கூட சொல்லலாம். இது கப்பல்கள்ல மெயின் அல்லது ஆக்சிலரி என்ஜின்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபியூல் ஆயில் மற்றும் லியூப்ரிகேட்டிங் ஆயில கிளீன் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்படுற ஒரு ரொட்டேட்டிங் மிஷின். இதோட பிரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னா, 2 வகையான கண்டாமினன்ஸை ரிமூவ் பண்றது தான். ஒன்னு என்ட்ரீன் வாட்டர், அதாவது ஸ்டோரேஜ் அல்லது டிரான்ஸ்பர் அப்போ ஆயிலோட கலக்கிற கடல் நீர் அல்லது காண்டென்சேட். ரெண்டாவது சாலிட் பார்ட்டிகுலேட்ஸ், அதாவது கம்பஷன் ரெசிடியூஸ், மெட்டாலிக் வேர் பார்ட்டிகிள்ஸ், கேட்டலிட்டிக் ஃபைன்ஸ், அப்புறம் கார்பன் டெபாசிட்ஸ் மற்றும் பொதுவான ஸ்லட்ஜ். ஓகே, இது எப்படி வேலை செய்யுது? இதோட ஆப்ரேட்டிங் பிரின்சிபலே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான். அதாவது சுழலும் ஒரு பொருளுக்கு ஏற்படுற ரேடியலி அவுட்வர்ட் இனர்ஷியல் ஃபோர்ஸ். இதோட சயின்ஸ் என்னன்னா, ஸ்டோக்ஸ் லா படி 2 ஃபேஸஸ்க்கு இடையில இருக்கிற செப்பரேஷன் ரேட் அதோட ஆங்குலர் வெலாசிட்டியோட ஸ்கொயருக்கும் அந்த 2 ஃபேஸஸ்க்கு இடையில உள்ள டென்சிட்டி வித்தியாசத்துக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இதையே நாம பிராக்டிக்கலா சொல்லணும்னா, பியூரிஃபையர் போல் ரொம்ப அதிக ஸ்பீட்ல சுழலும் போது அதிக டென்சிட்டி இருக்கிற ஃபேஸஸ் எல்லாம் அவுட்டர் ரேடியஸை நோக்கி நகரும். அதே சமயம் குறைவான டென்சிட்டி உள்ள ஃபேஸஸ் எல்லாமே சென்ட்ரல் ஆக்சிஸ்க்கு பக்கத்திலேயே தங்கிடும். இப்போ இன்னைக்கு முக்காவாசி கமர்ஷியல் வெசல்ஸ்ல யூஸ் பண்ற டிஸ்க் டைப் சென்ட்ரிஃபியூகல் பியூரிஃபையரோட ஒர்க்கிங் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஃபீட் இன்லெட். கண்டாமினேட்டட் ஆயில் ஃபீட் பைப் வழியா உள்ள வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா சுழல்ற போல்குள்ள டைரக்ட் பண்ணப்படுது. அடுத்து ஹை ஸ்பீட் ரொட்டேஷன். உள்ள இருக்கிற கானிட்டல் டிஸ்க் அடுக்குகள் கூட சேர்ந்து இந்த போல் அதோட மாடல் மற்றும் மேக்கப் பொறுத்து பொதுவா 6000 இருந்து 9000 RPM வரைக்கும் ரொம்ப வேகமா சுழலும். இந்த டிஸ்க் ஸ்டாக்கு நடுல தான் ஃபேஸ் செப்பரேஷன் நடக்குது. இந்த கோனிக்கல் டிஸ்க்ஸ் எஃபெக்டிவ் செட்டிலிங் ஏரியாவை அதிகமாக்கி ஃபேஸஸ்க்கு நடுல இருக்கிற செட்டிலிங் டிஸ்டன்ஸை குறைக்குது. இதனால செப்பரேஷன் எஃபிஷியன்சி ரொம்பவே அதிகமாகுது. இருக்கிறதுலேயே ரொம்ப டென்சஸ்டான ஸ்லட்ஜ் மற்றும் சாலிட் பார்ட்டிகல்ஸ் போலோட அவுட்டர்மோஸ்ட் பெரிஃபெரிக்கு விசிறி அடிக்கப்பட்டு அதோட சுவர்ல போய் ஒட்டிக்கும். ஃபியூவல் அல்லது லூப் ஆயிலை விட அதிக டென்சிட்டி கொண்ட வாட்டர் ஒரு இன்டர்மீடியட் ரேடியஸ்ல ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதோட பொசிஷனை கிராவிட்டி டிஸ்க் துல்லியமா கண்ட்ரோல் பண்ணும். ஃபைனலா லீஸ்ட் டென்ஸ் ஃபேஸா இருக்கிற கிளீன் ஆயில் போலோட மைய பகுதியில கான்சென்ட்ரேட் ஆகி தொடர்ச்சியா ஆயில் அவுட்லெட் வழியா வெளியே வரும். இதுல கிராவிட்டி டிஸ்க் சைசிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கல் ஆபரேஷனல் பாயிண்ட். நாம ப்ராசஸ் பண்ற ஆயிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை பேஸ் பண்ணி கிராவிட்டி டிஸ்கை கரெக்டா சைஸ் பண்ணணும். ஒருவேளை தப்பா சைஸ் பண்ணிட்டோம்னா ஒன்னு வாட்டர் அவுட்லெட்ல ஆயில் கேரி ஓவர் ஆயிடும், இல்லனா கிளீன் ஆயில்ல வாட்டர் கேரி ஓவர் ஆயிடும். ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ஸ்ட்ரிக்ட்லி அன்அக்செப்டபிள். அடுத்து ஸ்லட்ஜ் டிஸ்சார்ஜ். பழைய மேனுவல் டிஸ்சார்ஜ் பியூரிஃபையர்ஸ்ல ஸ்லட்ஜை ரிமூவ் பண்றதுக்கு போல மேனுவலா அப்பப்போ ஓபன் பண்ணுவாங்க. ஆனா மாடர்ன் செல்ஃப் கிளீனிங் பியூரிஃபையர்ஸ்ல மிஷினை நிறுத்தாமலேயே ஒரு ஹைட்ராலிக் மெக்கானிசம் மூலமா டைம்ட் இன்டர்வல்ஸ்லயோ அல்லது ஹை பேக் பிரஷர் சிக்னல் வரும்போதும் ஸ்லட்ஜ் ஆட்டோமேட்டிக்கா எஜெக்ட் ஆயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பியூரிஃபையரை 2 மோட்ஸ்ல ஆப்ரேட் பண்ணலாம். அதிக வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஆயிலுக்கு கிராவிட்டி டிஸ்கை யூஸ் பண்ணி பியூரிஃபையர் மோட்ல ரன் பண்ணலாம். சாலிட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா வாட்டர் அவுட்லெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கிளாரிஃபையர் மோட்ல ரன் பண்ணலாம். பொதுவா ஃபியூல் ஆயில பியூரிஃபையர் மோட்ல தான் ரன் பண்ணுவாங்க. லூப் ஆயில கண்டாமினேஷனை பொறுத்து எந்த மோட்ல வேணாலும் ரன் பண்ணலாம். இது கொஞ்சம் ஈஸியா விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணுமா? ஒரு சாலட் ஸ்பின்னரை நினைச்சுக்கோங்க. இல்லனா லேப்ல இருக்கிற சென்ட்ரிஃபியூஜை கூட எடுத்துக்கலாம். ஒரு லிக்விட் மிக்ஸ்சர் இருக்கிற டியூபை நாம செம ஸ்பீடா சுடுத்தும் போது டென்ஸான விஷயங்கள் எல்லாம் அவுட்வர்ட் அண்ட் டவுன்வர்டா செட்டில் ஆகும். அதே சமயம் லைட்டான லிக்விட் அந்த ஆக்சிஸை நோக்கியே இருக்கும். எக்ஸாக்டா இதே பிரின்சிபல் தான் பியூரிஃபையர் போல்க்கு உள்ளேயும் நடக்குது. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சிம்பிள் ரூல் இதுதான். டென்ஸ் ஃபேஸஸ் வெளியே போகும், லைட் ஃபேஸஸ் உள்ளேயே தங்கிடும். கப்பல்ல பாத்தீங்கன்னா ஃபியூல் ஆயிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பொதுவா 0.85ல இருந்து 0.99 வரைக்கும் இருக்கும். வாட்டரோட வேல்யூ 1.0. ஆனா ஸ்லட்ஜ் மற்றும் கேட்டலிட்டிக் ஃபைன்ஸ் ரொம்பவே டென்ஸா இருக்கும். சில இடங்கள்ல 1.1க்கும் மேல கூட போகலாம். இந்த டென்சிட்டி டிஃபரன்ஸ் தான் போல்க்கு உள்ள நடக்கிற செப்பரேஷனை டிரைவ் பண்ணுது. ஒரு கமர்ஷியல் வெசல்ல சென்ட்ரிஃபியூகல் பியூரிஃபையர்ஸ் பல சிஸ்டம்ஸை டிப்ளாய் பண்ணப்படுது. முதல்ல ஹெவி ஃபியூல் ஆயில்,
அதாவது HFO பியூரிஃபிகேஷன். HFOக்கு விஸ்காசிட்டியை குறைச்சு வாட்டர் அண்ட் சாலிட்ஸோட செப்பரேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக டெம்பரேச்சரை பொதுவா 95 டிகிரி செல்சியஸ்லேருந்து 98 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா 100 டிகிரி செல்சியஸை தாண்டறதை ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வாட்டர் பாயில் ஆச்சுன்னா அது சீல் மற்றும் செப்பரேஷன் ப்ராசஸை ஸ்பாயில் பண்ணிடும். அடுத்து மரீன் டீசல் ஆயில் மற்றும் மரீன் கேஸ் ஆயில் கிளாரிஃபிகேஷன். இது லைட்டர் ஃபியூல்ஸ் அப்படிங்கிறதுனால கேட்டலிஸ்ட் ஃபைன்ஸ் மற்றும் செடிமெண்ட்டை ரிமூவ் பண்ண பொதுவா கிளாரிஃபையர் மாடல தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. கடைசியா லூப்ரிகேட்டிங் ஆயில் பியூரிஃபிகேஷன். மெயின் என்ஜின், ஆக்சிலரி என்ஜின்ஸ் மற்றும் டர்போசார்ஜர் லூப் ஆயில் சிஸ்டம்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி டெடிகேட்டட் பியூரிஃபயர்ஸ் இருக்கும். இது கிராங்கேஸ் ஆயிலை தொடர்ந்து கிளீன் பண்ணி ஆசிடிக் வாட்டர், கம்பஷன் ப்ளூ பை ப்ராடக்ட்ஸ் அப்புறம் மெட்டாலிக் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணும். டீசல் ஜெனரேட்டர் லூப் ஆயிலை பொறுத்தவரை ஜெனரேட்டர் செட்ஸுக்காகவே ஆக்சிலரி பியூரிஃபயர்ஸ் கொடுத்திருப்பாங்க. குறிப்பா ஆயில் சேஞ்சஸை குறைக்க வேண்டிய லாங் வயாஜஸ்ல இது ரொம்ப முக்கியம். ஒரு எஃபெக்டிவ் பியூரிஃபிகேஷன் இல்லனா ரிஃபைனிங் ப்ராசஸ்லேருந்து வர சப்மைக்ரான் அலுமினியம் மற்றும் சிலிகா பார்ட்டிகல்ஸான கேட்டலிக் ஃபைன்ஸ், ஃபியூல் பம்ப் பிளஞ்சர்ஸ், இன்ஜெக்டர் நீடில்ஸ் மற்றும் பிஸ்டன் ரிங் க்ரூவ்ஸ்ல பெரிய அளவுல அப்ரேசிவ் வேரை ஏற்படுத்திடும். அதனால பியூரிஃபயர் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு சௌகரியம் மட்டும் கிடையாது, இது ஒரு பிரைமரி என்ஜின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். இதை நாம ஒரு ப்ரிசைஸான டெக்னிக்கல் டெஃபினிஷனோட முடிப்போம். ஒரு மரீன் சென்ட்ரிஃபியூகல் பியூரிஃபயர் அப்படிங்கிறது ஸ்டோக்ஸ் லாக் இணங்க சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷனுக்கு கீழ் ஃபேஸஸ்க்கு இடையிலான டென்சிட்டி டிஃப்ரென்ஸை பயன்படுத்தி ஃபியூல் மற்றும் லூப்ரிகேட்டிங் ஆயில்ஸ்லேருந்து வாட்டர் மற்றும் சாலிட் கான்டாமினன்ஸை தொடர்ச்சியாக ரிமூவ் பண்ணுற ஒரு ஹை ஸ்பீட் டிஸ்க் டைப் செப்பரேட்டர் ஆகும். இதன் மூலமா வேர், கரோஷன் மற்றும் டிபாசிட்ஸ்லேருந்து என்ஜின் காம்பனன்ஸை அது பாதுகாக்குது. அதுதான் சென்ட்ரிஃபியூகல் பியூரிஃபயர். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மரீன் டீசல் என்ஜினை என்ஜின் ரூமோட ஆழத்துல 24 மணி நேரமும் அமைதியா ரன் ஆகி பாதுகாக்கிற ஒரு காம்பேக்டான ஸ்பின்னிங் மெஷின். இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃபெலோ என்ஜினியர்ஸ் மற்றும் மேரிடைம் கேடெட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஷிப் மெஷினரி மற்றும் மெரீன் என்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் பத்தின இன்னும் நிறைய டீப் டைவ்ஸ் பார்க்க நோவல்ஸ் மரீனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் ஹிட் பண்ணிடுங்க. அடுத்த எக்ஸ்பிளைனர்ல உங்களை சந்திக்கிறேன்.